ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய கஷ்ட காலத்தை எல்லாம் முடிச்சு வச்சு நீ ஆசைப்பட்ட விஷயங்களையெல்லாம் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கறதுக்காக தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். அவ்வளோதான். இனிமேல் உன் வாழ்க்கையில் எதுவும் நல்லது நடக்க போகிறதில்ல. நீ முன்னேற போகிறதில்ல நினைக்கிற மனிதர்களுக்கு முன்னால் உன் எதிரிகளுக்கு முன்பாக எழுந்து நின்று ஜெயித்து காட்ட தயாராக என் செல்லமே. ஒரு சிலர் உன்கிட்ட கோவப்பட்டு பேசாமல் இருக்கிறாங்கன்னா அவர்கள் என்ன செய்கிறார்கள்ன்றதை நல்லா உத்து பார்த்தீங்கன்னா உனக்கு சில உண்மைகள் புரிய வரும். அவர்களுடைய கோபத்தில் ஒரு நியாயம் இருக்குது. உன்னுடைய தவறுகளை தானே அவங்க திருத்திக்க சொல்கிறாங்க. முடிஞ்சால் அதை திருத்திக்க முயற்சி செய். அவங்க கோவப்பட்டு உன்கிட்ட பேசாமல் மௌனமாக இருக்காங்கன்னா உன்கிட்ட சில உண்மைகளை உணர வைப்பதற்காகவும் முயற்சி செய்கிறார்கள். அவங்க வழியிலேயே போய் நீயும் மனம் திருந்தி உன்னுடைய தவறுகளை திருத்தி கொண்டு உன் வாழ்க்கையை அவர்கள் காட்டும் பாதையில் வாழ முயற்சி செய்யன் செல்லமே. எதுவுமே கிடைக்கும் போதே அதை அனுபவித்து அதற்கான விஷயங்களை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையை வாழ வேண்டுமே தவிர கிடைச்சதையெல்லாம் இழந்துட்டு ஐயோ போயிடுச்சேன்னு அதுக்கப்புறம் வருத்தப்பட்டா உனக்கு போனதெல்லாம் திரும்ப வந்துடுமா என்ன? இல்லாததையே நினச்சி ஏங்குறதும் இருப்பதை அலட்சியமாக நினைப்பதும் மனிதர்களுடைய பழக்கமாகவே ஆயிடுச்சு. முதல்ல இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ பழகு. அதுக்கு பிறகு உன்னிடம் இல்லாததும் நீ ஏங்குவதும் எதிர்பார்ப்பதும் நிச்சயமாக உன் கைகளை வந்து சேரும்படி இந்த வராகி அம்மா நான் செய்கிறேன். எத்தனை நாளுமா நான் இன்னும் கஷ்டப்படணும்? என் பிரச்சனைகள்லாம் எப்போது தீரும் என்று தானே வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்தாய். இதோ உன்னுடைய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான நல்லதை நீ விரும்பும்படியே செஞ்சு தர வந்துட்டேன். மற்றவர்கள் உன்னை பாரம் என நினைப்பதற்கு முன்பாகவே நீ அவங்கள விட்டு தூரமாக போயிடு என் செல்லமே. எப்போதும் யாரையும் எதிர்பார்த்து முழுவதுமாக அவர்களையே சார்ந்து இருக்க வேண்டிய கட்டாயம் உனக்கு இல்லை. உனக்குன்னு திறமைகள் நிறைய இருக்குது. அதை பயன்படுத்தி உன் வாழ்க்கையில் முன்னேறி வரப்பார். உன்னுடைய வாழ்க்கையை நீ எப்படிலாம் வாழணும்னு ஆசைப்படுறியோ அப்படியெல்லாம் உன்னை வாழ வைப்பதற்கு இந்த வராகி அம்மா நான் தயாராக இருக்கும்போது நீ ஏன் தேவையில்லாமல் அது நடக்கலை இது நடக்கலைன்னு நினச்சி வருத்தப்படுற? முதல்ல எது நடக்கணும்னு நினைக்கிறியோ அதை நடத்துவதற்கு நீ என்ன முயற்சி செய்ய வேண்டும்? உன் பக்கமாக இருந்து உன்னால் என்னெல்லாம் செய்ய முடியுன்றத தைரியமாக செய்ய வெளிவா. உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழத்தான் வேண்டுமே தவிர அவங்க என்னை பற்றி புரிஞ்சுக்கல, இவங்க என்னை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, அவங்க என் மனசை கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு அடுத்தவர்களின் செயல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காத. நீ என்ன செய்யணுங்கிறத மட்டும் யோசித்து பேசி அதற்குண்டான வேலைகளை செய்ய பழகு. இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்கணும். உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களெல்லாம் உன்னை பாராட்டணும், உன் புகழ் பாடணும், உன் கூட வந்து சேர்ந்து ஒத்துமையாக இருக்கணும்னு நினச்சின்னா நீ யாரையும் திரும்பி பார்க்காம முன்னேறி போய்கிட்டே இரு. நீ மிக வேகமாக முன்னேற்றத்தை நோக்கி செல்லும்போது எல்லா மக்களும் உன்னை திரும்பி பார்த்து உன்னுடன் சேர்ந்து வாழ உன்னை நோக்கி ஓடி வருவார்கள் என் செல்லமே. உன் கட்டுப்பாட்டில் என்ன இருக்கோ, உன்னால் எந்த விஷயங்களை சரி செய்ய முடியுமோ அந்த விஷயங்களை பற்றி மட்டும் நீ யோசனை செய். சின்ன சின்ன விஷயங்களுக்கு, அதாவது என்ன சமைக்கலாம், என்ன சாப்பிட்லாம், என்ன உடை உடுத்தலாம், எந்த வேலைக்கு போகலாம், என்ன படிக்கலாம், எப்படி வெற்றி பெறலாம், எவ்வளவு மதிப்பெண் வாங்கலாம், எவ்வளவு சம்பாத்தியத்தை அதிகமாக்கலான்னு சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நீ முடிவெடு. ஆனால் உன் கட்டுப்பாட்டில் இல்லாத பெரிய பெரிய விஷயங்களுக்கெல்லாம் நீ கவலைப்பட வேணாம். அதெல்லாம் ஏன் பொறுப்பில் விட்டுடு. எதை உன்னால் சரி செய்ய முடியுமோ, எதை உன்னால் நிவர்த்தி செய்ய முடியுமோ, எதை உன்னால் முயற்சி செய்ய முடியுமோ அதை மட்டும் நீ செஞ்ச பழகு. செய்ய முடியாததையும் முயற்சி செய்தால் கிடைக்காததையும் இந்த வராகியம்மா ஏன் பொறுப்பில் விட்டுட்டினா உனக்கே மகிழ்ச்சி கிடைக்கும்படி அத்தனையே நான் முடிச்சு வைப்பேன். கட்டுப்பாட்டில் இருக்கிற விஷயங்களை மட்டும் யோசி. தேவையில்லாத கண்டதையும் யோசித்து நீ கவலை கொள்ள வேண்டாமேன் செல்லமே. தன்னுடைய தோல்விகளுக்கும் துன்பங்களுக்கும் தான் தான் காரணம் என உணர்பவன்தான் அதிபுத்திசாலி. நீயும் அப்படி உன் வாழ்வில் நடந்த பல பிரச்சனைகளுக்கும் உன்னுடைய கஷ்டங்களுக்கும் நீதான் முக்கியமான காரணம் என்கிற உண்மையை உணர்ந்து கொள். நான் சொன்னதுக்காக ஒத்துக்காத. நீயே யோசிச்சுப்பாரு. உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் நீதான் காரணம் என்பதை நீ உணர்வாய். அதுக்கு பிறகு உன் மனசில் தைரியத்தையும் துணிவையும் தன்னம்பிக்கையை நிச்சயமாக அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். தன்னம்பிக்கை உனக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நீ ஒருபோதும் தோற்று போக மாட்டாய் என் செல்லமே. நீ உன் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான எல்லா விஷயங்களையும் இந்த வராகியம்மா நான் செய்ய தான் போகிறேன். இனிமேல் எதை நினச்சும் நீ கவலைப்படாமல் முன்னேறி அடுத்து என்ன செய்யணுன்றதை பார்த்துட்டு போய்கிட்டே இரு. அதை விட்டுட்டு எனக்கு எல்லாம் எனக்கு வராகியம்மா செய்வாங்கன்னு சும்மாவே படுத்துக்கிட்டு நான் உனக்கு வெற்றியை தருவேன்னு கனவு காணாதே. ஏன்னா சும்மா கட்டிலில் படுத்திருந்தால் காசும் வராது, கல்வியும் வராது, உனக்கான கடன் சுமையும் குறைந்து போகாது.
நீதான் அதற்கெல்லாம் முயற்சி செய்யணும். எந்த விஷயத்தை எப்படி செய்யலான்னு மாற்றி மாற்றி யோசி. மாறிக்கிட்டே இருக்க இந்த உலகத்தில் புது புது மாற்றங்களை நீயும் ஏற்றுக்கொண்டு அதற்கேற்றாற் போல முயற்சி செய்யும் போது நீ எதிர்பார்த்த மாற்றங்களை காட்டிலும் மிகப்பெரிய முன்னேற்றம் உன் வாழ்க்கையில் வரும். நிச்சயமா உன்னுடைய துயரை துடைத்து உன் கஷ்டத்தை காற்றோடு காற்றாய் கரைத்து உன்னுடைய கடமைகளுக்கும் நீ செய்த பொறுப்புகளுக்கும் ஏற்றாற்போல உனக்கான பலனை இந்த வராகி அம்மா அள்ளி தருவேன். அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு அடுத்தவர்களுடைய யோசனை கேட்டாற் போல உன் வாழ்க்கையை நீ வாழ வேண்டாம். உன் வாழ்க்கைக்கான முடிவுகளை சுயமாக எடு. நீ செய்ய வேண்டிய வேலைகளையெல்லாம் சரியாக செஞ்சு முடி. நிச்சயமா உன் வாழ்வில் நீ ஜெயிக்கும்படி நான் செய்வேன் என் செல்லமே. எப்போதுமே எது சரி எது தவறுன்னு ரெண்டு விஷயம் இருக்கும்போது எது தவறு எது செய்யக்கூடாது அதையெல்லாம் முதல்ல கண்டுபிடிச்சு அதை நிப்பாட்டிடு. தவறான விஷயங்கள் நிப்பாட்டப்படும் போது சரியான விஷயங்கள் தானாகவே ஆரம்பிக்கப்படும் அல்லவா? எது வேண்டும் என்பதை முடிவெடுப்பதற்கு பதிலாக எது வேண்டாம் என முடிவெடுத்து முதல்ல அதை தூக்கி ஓரமாக வச்சிட்டினா எது வேண்டுமோ அதை அடைவதற்காக நீ மிகவும் முயற்சி செய்யலாம். அடுத்தவரிடம் நீ காட்டக்கூடிய அன்பாக இருந்தாலும் சரி அல்லது பாசமாக இருந்தாலும் சரி பணமாக இருந்தாலும் சரி அவங்களாம் வந்து கேட்குற வரைக்கும் நீ போய் கொடுக்க வேணாம். ஏன்னா நீயா எதையாவது தேடி தேடி போய் உதவி செய்யாதும் பணம் கொடுத்தாலும் அது மிக அலட்சியமாக நினைக்கப்படும். அவர்களே கேட்டு வந்து நீ கொடுக்கும்போது தான் அது உனக்கு மதிப்பையும் மரியாதையும் பெற்றுத்தரும் என் செல்லமே. உதவி செய்கிறதுங்கிறது வேற, இது பணம் கொடுப்பதுங்கிறது வேற. உதவி என்பது ஒருவருக்கு ஆபத்தான சமயத்தில் அல்லது அவசரமான சமயத்தில் அவங்க வாய் திறந்து கேட்க மாட்டார்கள் என தெரியும் போது போய் செய்யலாம். மற்ற சமயங்களில் தேவையென வந்து நின்றால் மட்டுமே நீ உதவி செஞ்சால் போதுமானது. இந்த நாடகமான உலகத்தில் நீ நடிக்க தெரிந்திருந்தால் மட்டும்தான் வாழ முடியும் என் செல்லமே. நடிக்க தெரியாமல் யதார்த்தமாக எல்லாரையும் உண்மை நினச்சி வெகுளித்தனமாக மனசில் பட்டதையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீன்னா நீ ஏமாளியாகவும் கோமாளியாகவும் நினைக்கப்படுவாய், மாற்றவும் படுவாய். அதனால தான் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோ. உன் குடும்பத்துக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து மனசு விட்டு பேசி எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு முடிவெடுத்து உன் வாழ்க்கையை ஜெயமாய் வாழ பழகுன்னு சொல்கிறேன். உன்னை ஏமாற்றியவர்களுக்கு இந்த வராகி அம்மா நான் நிச்சயம் பதிலடி கொடுப்பேன். நீ கவலை கொள்ளாதே என் செல்லமே. எந்த விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் நிதானமாக உணர்ச்சி வசப்படாமல் அவசரப்படாமல் பொறுமையோடு செய்ய பழகு. அதன் மூலமாக நிச்சயம் உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். நீ அதிகமாக கோபப்படும் போதெல்லாம் எதையோ இழக்கப் போகிறாய் என்ற எண்ணத்தை உனக்குள் உருவாக்கிக்கொள். கோபம் என்பது நிச்சயமாக உனக்கு இழப்பையும் தோல்வியையும் தரும். அது ஒருபோதும் வெற்றியை தரப்போவதில்லை என் தங்கமே. உன்னை மற்றவங்களுக்கு பிடிக்கிற வரைக்கும் உன்னை மிக உயர்த்தியாகவும் உன்னை மிக உயர்வாகவும் உன்னுடைய அன்பை அதிசயமாகவும் பார்ப்பாங்க. எப்போது உன்னை வேணான்னு நினைக்கிறாங்களோ அப்போதே உன்னை வெறுப்பாக பார்க்க தொடங்கிவிடுவார்கள் என் செல்லமே. அதனால தான் அடுத்தவர்களிடம் பேசும்போது அன்பாக பேசு, பாசமாக பேசு. ஆனால் உணர்ச்சி வசப்பட்டு போலி வாக்குறுதியை கொடுத்துடாத. நான் உங்களுக்காக அது செய்கிறேன் இது செய்கிறேன் அதை வாங்கித்தரேன் இதை வாங்கித்தரேன்னு சொல்லி அவமானப்படாதே. சொல்லிட்டு செய்யாமல் இருக்கிறதுக்கு பதிலாக அவர்களிடம் சொல்லாமல் அவர்களுக்கே இன்ப அதிர்ச்சி அடையும் வகையில் அவர்களுக்கு விருப்பமானதையும் அவர்கள் எதிர்பார்த்ததையும் ஆசைப்பட்டதையும் செய்ய சொல்கிறேன். நிச்சயமா உன்னை தொடக்கத்தில் புரிந்து கொள்ளாத மனிதர்களும் கூடிய விரைவில் உன்னுடன் பழக்கத்தில் அனைத்தையும் புரிந்து கொண்டு உன்னுடைய அன்பையும் பாசத்தையும் ஒத்துக்குவாங்க. நானும் உன்னுடைய கஷ்டத்தையெல்லாம் முடிச்சு வச்சு இஷ்டத்தை நடக்கி தருவேன்.